வெல்ல வந்த பவரடி அண்ணன் யாரு? யாரா இவனுங்க குழந்தை மாதிரி மடியில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான்? உங்களுக்கு இவங்களை யாருன்னு தெரியாது கார்த்திக் சார். ஏன்னா நீங்கள் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதனால இவங்களை கவனிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. போதுண்டா, என்ன அப்படிலாம் கூப்பிடாதடா. ஏன்னா உங்கள் பேர் சொல்லி கூப்பிடவா? இல்லடா, நீ கார்த்திக்னு கூப்பிடு, பரவாயில்ல. சார் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் நான் பொறுமையாக சொல்கிறேன். சிஸ்டர் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா இவங்கள? தெரியுது. தம்பி நீ எங்கடா இங்க? ஆமாம், மறந்துட்டேன். இவ கூட பஸ்ஸில் வந்தான்ல இவன். ஆமாம் கார்த்திக் சார், நீங்கள் தான் கனவு உலகத்தில் இருந்தீங்களே, அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நாங்கள் ஞாபகம் கொடுத்துறோம், உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்கன்னு. இந்த தம்பியே தெரியுது. இந்த குள்ளமா பூத மாதிரி இருக்காரு, இவர் யாரு? அந்த பூதம் தான் தங்கச்சி. உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். பார்க்கறதுக்கு தான் ஆள் அப்படி இருக்கா அப்படி, ஆனால் பார்த்த வேலையெல்லாம் வெகு வேலை. என்ன சொல்றீங்க? ஆனா இவரை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. அது ஒன்றும் இல்லைம்மா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு உதாரணம் நம்ம தலைவர் தான், பிளாக் பாண்டி. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அன்பிஹேவியர்னு ஒருத்தனை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த அன்பிஹேவியர் எங்கே டச் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்டா இப்படி அசிங்கமாக கொஸ்டின் கேட்குற? டேய் வாய முட்றா. மிஸ்டர் கார்த்திக் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த டீலிங்கை நாங்கள் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிறோம், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் சில விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே புரிய வரும், சரிங்களா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க கார்த்திக் சார். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு அந்த அன்பிஹேவியர் எந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது காலுக்கிட்ட சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் முட்டி கீழே அந்த மாதிரி டச் பண்ணி கால் எடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் சொன்னேன். பிளாக் பாண்டிக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அந்த அளவுக்கு தானே அவர் டச் பண்ண முடியும். அதை தான் டச் பண்ணியிருக்காப்புல. முட்டிக்கு மேலே எக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு, முடியல, அதனால அவர் விட்டுட்டாரு. தப்பாக பேசுகிறேன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேணாம். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் இந்த கதை முடிவுக்கு வரும். அதனால தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தங்கச்சி. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட விஷயம் இவர் மூலயமா தான் நடந்திருக்கு. நம்ம பிளாக் பாண்டி பார்த்த வேலை தான். சுரண்டி விளையாண்டுருக்காப்புல உங்கள் காலை. எப்படி சொல்கிறீங்க இவர் தான் பண்ணாருன்னு? ஆனால் என் பின்னாடி இவர் தானே நின்றுக்கிட்டு இருந்தாரு, அதனால தானே நான் அவரை அடித்தேன். தங்கச்சிமா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பின்னாடி யார் நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்கள இப்படி எம்பி பார்க்கறதுலே இருந்திருக்கு. நீங்கள் குனிஞ்சு பார்க்கல, கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்கள் முட்டிக்கு கீழே நம்ம பிளாக் பண்ணி நின்னதுனால உங்களுக்கு தெரியல, பார்த்துக்குங்க. இல்லை, நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க. நான் நம்ப மாட்டேன். நான் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு தான் நின்னார். நான் நம்ப மாட்டேன். நீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் குழந்த மாதிரி இருக்கார், அவரை கூப்பிட்டு வந்து வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. சிச்சோ, இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் நம்பிடுவீங்கன்னு நினச்சேன். எப்படியும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு ஒரு டவுட் வந்தால் அதுக்கு ஒரு சாட்சியை கூப்பிட்டு வந்திருக்கோம், சரிங்களா? தம்பி குட்டி பையா, கொடுப்பாவோம் ஃபோனை, பேக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுங்க. சிஸ்டர், இந்த மொபைலில் தம்பி உங்கள் கூட வீடியோ எடுத்துகிட்டு விளையாண்டுருக்கா, அப்படி தானே? ஆமாம், எல்லாத்தையும் வீடியோ எடுத்து விளையாண்டுக்கிட்டு வந்தான். நான் கூட விழுந்துட போகிறான் போடான்னு சொன்னேன். கரெக்டாக இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தம்பி செஞ்ச ஒரே நல்ல காரியம் அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு வீடியோ எடுத்தது தான். ஸோ ஃபுல் ஃபோக்கஸும் தம்பி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டாப்ல. நீங்கள் இப்போ இந்த மொபைலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். குறும்படம் பார்த்துடலாங்களா? பாருங்க சிஸ்டர், டைம் இல்லை. நாங்கள் இதை ஷோ பண்ண முடியாது. அட்மின் அப்போ வீடியோவை எடுத்து வைக்காமல் விட்டுட்டாங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்த மாதிரி மட்டும் நீங்கள் ஷாக் ஆகிக்கோங்க. மீதியை நாங்கள் அப்புறமா விளக்கிக்கிறோம். ஆமாக்கா, நான் கூட வீடியோவில் பார்த்தேன். அந்த மாமா எதுவுமே தப்பு பண்ணலை. இந்த பக்கத்தில் நிற்கிறானே இந்த புள்ள பையன், இவன் பார்த்த வேலை தான். அந்த வீடியோவை உங்ககிட்ட எங்கே வந்து காட்டுறதுன்னு தெரியலக்கா. நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கன்னு வேற தெரில. இந்த மாமாவும் நீனு சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நான் அப்போ பார்த்துட்டே போனேன். வீட்டுக்கு போய் தான் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நான் அதெல்லாம் நோட் பண்ணேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் இந்த மித்ரன் மாமா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கிட்ட விளையாடும் போது இந்த மாதிரி நான் ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த மித்ரன் மாமா கேட்டுட்டு என்னடா சொல்கிற அப்படின்ட்டு இந்த வீடியோவை வாங்கி பார்த்தாங்க. அப்போதான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கிட்ட இந்த குட்டி பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க அந்த செல்லை வச்சுட்டு வீடியோ பார்த்து பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் தான் என்கிட்ட பிரகாஷ் ஒரு நாள் சொல்லியிருந்தான், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா நம்ம ஊருக்கு வரும்போது தாத்தா பாட்டி கூட அப்படின்னு. தாத்தா பாட்டிக்கிட்ட விசாரித்தேன்.
அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு நம்ம பிளாக் பாண்டி பஸ்ஸில் வந்திருக்காருன்னு. நம்ம பிளாக் பாண்டி எப்பயுமே நிறைய கேஸில் மாட்டுவாப்படி, பொண்ணுங்க விஷயத்தில் மாட்டினதில்ல. நான் இதை எதிர்பார்க்கல அவர்கிட்டேருந்து. அப்புறம் ஸ்டேஷனில் கூட்டு போய் 4 தட்டு தட்டினேன், உண்மையை சொல்லிட்டு அப்படி. சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாலே உனக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அக்யூஸ்டையும் கூடயே கூட்டு வந்து காட்டணும்லம்மா, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோம். தம்பி கொஞ்சம் வாயை திறந்துருப்பா. மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் தான் மேடம் அந்த மாதிரி பண்ணேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நான் அப்படி உங்களை சுரண்டி விடும்போதெல்லாம் பின்னாடி இந்த பையன் நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி. திடீர்னு நீங்க அந்த பையனை பார்த்து முறைச்சிங்க. அந்த கேப்ல நான் பூந்து கீழே இறங்கிட்டேன் மேடம். அதனாலதான் உங்களுக்கு என்னை பார்க்கவும் முடியல, உங்களுக்கு என் மேல சந்தேகமும் வரல. மற்றபடி அவருக்கும் பஸ்ல நடந்ததுக்கும் சம்மந்தம் இல்லை மேடம். இதுதான் நம்ம பிளாக் பாண்டிக்கிட்ட பிடிச்ச விஷயமே. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அன்பா சொன்னா கேட்டுப்பாப்படி, அப்புறம் எல்லா உண்மையும் ஒத்துக்குப்பாப்படி. நம்ம ரெகுலர் கஸ்டமர் பிளாக் பாண்டி தான். டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. உங்கள் 2 பேரையும் நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. என் பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக தீர்த்து வைப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைடா. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதே எனக்கு இது வரைக்கும் யோசிக்கவும் இல்லை, ஞாபகமும் இல்லைடா. நீங்கள் 2 பேரும் என் பிரச்சனை எப்படி தீர்த்து வைப்பீங்கன்னு நான் நினைக்கலடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மித்ரன். ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ். என்ன ப்ரோ, நம்ம ஊருக்கு வந்துட்டீங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டு பிரச்சனையோட போகலாமா? அதெல்லாம் நாங்கள் தீர்த்து வச்சிட மாட்டோமா? நம்ம ஊருக்கு வந்தால் சந்தோஷமாக தான் திருப்பி போகணும், யாரும் கவலையோட போகணுன்ற இதுவே இருக்கக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் சப்ப பிரச்சனை. நானும் மித்ரன் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் மித்ரன்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுறான்னு. அவன் அதுலேருந்து கண்டுபிடிச்சா தான். நம்ம போலீஸ் இதை கூட கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஊருக்கு போலீஸாக இருக்க முடியுமா? ஏண்டா என்ன சிஸ்டர், சந்தேகம்லாம் தீர்ந்துச்சிங்களா? டேய் நீ தான் அப்படி பண்ணியா? எதுக்குடா அப்படி பண்ண? அசிங்கமா இல்லையா உனக்குலாம்? ஐயோ கடவுளே, உன்னால சாரி சிஸ்டர். எப்போ வந்து சாரி கேட்குறான் பாரேன். சை, உன்னெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பவுடர் போட்டு தண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். போய் முக்கி எடுத்துருவோம் பிளாக் பாண்டியை ஒயிட் ஆகிற வரைக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணா. சாரி, எல்லாத்துக்கும் சாரி. போல்டாக நடந்துக்கிட்டீங்களா? அந்த தைரியம் தான் வேணும் ஒரு பொண்ணுக்குமே. ஒரு சில பேர் இதை எப்படி கேட்குறதுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்றப்ப நீங்களே போல்டாக எதிர்த்து நின்னீங்களா? அந்த தைரியம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தப்பு பண்ணாமல் அடி வாங்கிட்டேன்றது தான் இவ்வளோ நாளாக எனக்கு தூக்கம் இல்லை, பசி இல்லை, அந்தளவுக்கு என் மனசை வாட்டிடுச்சு. இப்போ வச்சு உங்களுக்கு புரிஞ்சுதே, அதுவே போதும். சாரி, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். சரி. ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்குமே. ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து நின்று இருக்கீங்கல்ல. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவர் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏங்க அவரு எனக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாது, சரிங்களா? ராம்க்கு தான் ஃப்ரெண்டு. ராம் மேரேஜுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. ஆனால் ஒருத்தர்கிட்ட பேசி பழகும்போதே இவர் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதில் தான் அவரை கெஸ் பண்ணோம். அவரை பார்த்தா அந்த மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி அங்கே இருக்குது. இந்த நினச்சி அவர் சாப்பிடல தூங்கலைங்க. இங்கே வந்ததுலேருந்து அவர் புலம்பிக்கிட்டே இருந்தார். அப்போ தான் ஏன் இவர் இவ்வளோ இதாக இருக்காருன்னு நாங்கள் கேட்டதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வாயை திறந்து சொன்னார். எங்களாலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஒருவேளை இந்த பையன் வீடியோ எடுக்காமல் இருந்திருந்தாலோ இல்லை ஏதாவது பேசி எங்கள் காதுக்கு நியூஸ் வராமல் இருந்திருந்தாலோ இது எப்படி மாறி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. தேவையில்லாமல் இந்த பழியோடய அவர் கடைசி வரைக்கும் உறுத்தலோடு இருந்திருப்பாரு. ஆமாம் சிஸ்டர், அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரா? ராம் சொல்லியிருக்கான். அவர் வேலை உண்டுன்னு இப்படியே இருக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு பொண்ணு விஷயத்தில் மாட்டி இந்த மாதிரி யாரெல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ராத்திரியும் பகலமாக தூக்கமே கிடையாது சிஸ்டர். அந்த அளவுக்கு அவர் மனசு இந்த விஷயம் வருத்தம் படுற மாதிரி ஆக்கிடுச்சு. உங்கள் 2 பேருக்கும் தேங்க்ஸ். அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். சரிம்மா, நீ ஒன்றும் நினச்சிக்காத. தெரிஞ்சே யாராவது தப்பு பண்ணுவாங்களா? அதனால விட்டுரு, மனசில் வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் விசாரித்து பண்ணுண்ணா. ம், சரிங்க அண்ணா, நான் அப்புறமா வரேன். என்ன கார்த்திக் சார், உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சா? இனிமேல் ஜாலியாக லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதானே, இனிமேல் ஒரே ஜாலி தான். க்ரீன் சிக்னல் போட்டிருக்கே. நான் ரொம்பலாம் ஜாலியாக இருந்தது இல்லைடா. அதுக்கு முன்னாடி அஜய் கொஞ்சம் நல்லா என் கூட இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க கூட பேசுனதோட சரி, ரொம்பலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தர்மா, ராம் எப்போவாது பார்த்து பேசிப்போம், அவ்வளோதான். நானும் வெளிநாடு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துட்டேன். இப்போ தான் நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகியிருக்கேன். ரொம்ப நான் பொண்ணுங்கள்ட்டலாம் பேசுனதில்ல. அம்மாவை தாண்டி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதில் கல்யாணம் பற்றி ஒரு ஐடியாவும் நான் வச்சிருந்தது கிடையாது. ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் கூட நம்மளுக்கு எப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவுமே தெரியாதனால தான் அந்த பொண்ணை நானும் பேன் பார்த்துட்டு நின்றுட்டேன். அப்படி அந்த பொண்ணு என்னை பலார்னு ஒரு அறையும் போது ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் அவ்வளோ அசிங்கப்பட்டேன். ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கிட்டோமே, அதுவும் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி அடி வாங்கிட்டோமே. டாக்டராக இருக்கும், நம்மளுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் அடி வாங்கும்போது மனசுக்குள்ளே எதோ பண்ணுச்சுடா. அதையும் தாண்டி நம்ம எப்படி இதை அவகிட்ட ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதுலாம் நான் யோசிச்சு மண்டை வெடிச்சிருச்சு தெரியுமா. நான் கஷ்டப்படுறத பார்த்து ராமையும் அதை ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன் அந்த ஆதங்கத்தை.
நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கியிருந்தாலே என் மனசாட்சி என்ன கொண்டு இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு, அதுவும் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி அடிக்கிறா. நம்ம ஒன்றுமே பண்ணல. நான் அந்த இடத்துல அவளை மட்டுமே நோட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னை சுற்றி என்ன நடந்துச்சுன்றதே எனக்கு ஒரு செகண்ட் தெரியல. அவள் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கான்ஷியஸ்க்கே வந்தேன். அந்த அளவுக்கு நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஏன் எனக்கு அந்த அளவுக்கு அவள் மேலே அந்த ஈர்ப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, அரை வாங்கிட்டோம், இதுக்கு நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்த தேவையில்ல, அப்படியே விட்டுலாம் தான்டா நானும் நினச்சேன். என் பிரச்சனையை ஒரே செகண்டில் தீர்த்து வச்சிட்டிங்கடா நீங்கள் 2 பேரும். உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னே எனக்கு தெரியலடா. எனக்கு அப்படி இருக்குது இப்போ. அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தாண்டி அவள் மனசில் அந்த எண்ணத்தை நீங்கள் 2 பேரும் அழிச்சிங்க பார்த்தியா. எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க பாரு. ஒரு வேளை நான் தான் கை தவறி எதனாவது அவன் மேலே டச் பண்ணிட்டோனோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. ஒரு வேளை நம்மளையும் அறியாமல் நம்ம பண்ணிட்டோமா, பிரேக் போடும்போது எதனாவது ஒன்று பண்ணிட்டோமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன்டா. ஆனால் என் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க பார்த்தியா. இதுக்கப்புறம் தான்டா என் மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும். இதோட நான் போயிருந்தேன்னா கூட என்னால் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீயாகவோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவோ என்னால் இருந்திருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலுமே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். அதை ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டீங்கடா. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேனே தெரில. என்ன பாஸ் இவ்வளோ பெருசாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தீங்க. அதை பற்றி நானும் மித்திரனும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாஸ். நீங்கள் பஸ்ஸில் வந்திருக்கீங்க, அந்த பஸ்ஸில் யாராக இருக்காங்கன்றதை நோட் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த டைமில் கான்ஷியஸாக இல்லைன்றதுனால நாங்கள் பாட்டி தாத்தாட்ட விசாரணையை போட ஆரம்பித்தோம். உண்மையை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி எங்களை வெளியால் ஆக்கிடுவீங்க போல் இருக்கே. நம்பலாம் மாமா மச்சான் பாஸ். டேய், வில்லேஜில் இருக்கிறவங்களாம் ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா? இதே ஒரு டவுனில் நடந்திருக்கட்டும், அவங்களாம் நம்மளுக்கு என்னென்னு அவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்கடா. வந்து தங்கனா மேரேஜ்க்கு, இவனை பற்றி நம்மளுக்கு என்ன, இவன் சோகமாக இருந்தா என்ன, சோகமாக இல்லை என்ன என்ன அப்படின்னு இல்லாமல் என் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை எடுத்து தீர்த்து வைக்க ட்ரை பண்ணிங்க பாரு. அதுக்கே நான் நன்றி சொல்லணும்டா. பாஸ் இப்படிலாம் பேசி எங்களை பிரித்து விட்றாதீங்க. என்ன வேணா இன்னொரு ட்ரீட் வச்சுட்டு போங்க நைட்டு. உங்களுக்கு வேணா ஒரு கூல் ட்ரிங்க்ஸை போட்டுருவோம். அடப்பாவீங்களா. பார்த்து பேசினாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ராம் தர்மாவை தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே தவிர மற்றபடி எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம். நாங்களே எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம், பார்த்துக்குங்க. அவங்கள தான் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களை நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணலாம், நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம். கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இப்படி தான் இருக்கணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு எங்ககிட்ட முழு உரிமையும் உண்டு. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம், சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்டா. திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையிலே நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன்டா இந்த உதவியை. அட போங்க பாஸ், நீங்கள் வேறு. நாங்கள் கூட்டிட்டு போய் இந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்து விட்டுட்டு நம்ம பிளாக் பாண்டி முக்கிய எடுக்கணும், அதுக்கு வேறு டைம் இல்லை. டேய், இவ்வளோ குட்டியாக இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தியாவன்? அண்ணா சாரி அண்ணா, என்னை கொஞ்சம் பார்த்து துவைச்சி எடுக்க சொல்லுங்க. ரொம்ப பண்ணிடுவார் இந்த போலீஸு. இவர்கிட்ட மாட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்க விட்டு போகணுன்னு தெரிஞ்சா நான் கையை வச்சிருக்க மாட்டேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. பண்ண தப்புக்கு உன்னெல்லாம் தொங்க விடணும். போ ஒழுங்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க பிளாக் பாண்டி, நம்ம ஸ்டேஷனுக்கு போய் விளையாடலாம், சரிங்களா? கிளம்புவோமா? ஐயோ செத்த அன்னைக்கு நான். சரி பாஸ், நாங்கள் அப்புறமா வரோண்ணே. நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் கார்த்திக் சார். மெயிலெலாம் அனுப்பியிருக்கு. மெயில் அனுப்பின மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஞாபகம் இல்லையே. அஜய், வாங்க ப்ரோ. என்னடா நான் வந்தது கூட பார்க்காம அவ்வளோ சின்சியராக லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயமா நான் பார்க்க வந்தீங்க? என்னடா இன்னும் கம்பெனியில் இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்க. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கடா, இங்கே வந்தாச்சு ரிலாக்ஸாக இருப்பேன், என்ஜாய் பண்ணுவோன்னு ஒன்று கூப்பிட்டா இங்கே வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்க. என்னோட சின்சியராக பார்த்துட்ருக்கியே. ஒர்க்கு தான் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னியடா, அப்புறம் என்ன? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன. நேற்று நைட்டு இந்த ஆகாஷன் இருக்கார்ல, அவர் இந்த சரக்கு மிக்ஸ் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. நான் மெயில் அனுப்பணும் ஒரு ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது சென்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சதில் கொஞ்சம் தலைக்கேறிடுச்சு. ஆனால் மெயில் நான் அனுப்பவே இல்லை, மெயில் சென்ட் ஆகிருக்கு. என்ன கதைன்னு தான் புரியல. நானாக அமைச்சிருந்தேன்னா எதனாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும்ல போதையில். அதை யாராவது அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. ரூமில் சாப்பாடு தட்டு இதெல்லாம் வேறு இருந்துச்சு, சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். உனக்கு அதுக்கான விளக்கம் தானே தெரியணும், அதை நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நேற்று நீ மெயில் அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல, இசை மேலே தான் மிஸ்டேக்குன்னு அவகிட்ட சொன்னல. அதனால் உன்னை பார்க்குறதுக்கு நைட்டு வந்திருக்கா. ஆனால் நீ அப்போ போதையில் இருந்திருக்க. ஐயோ, இசை வந்தாங்களா? எனக்கு தெரியலையே. அதான் தெரியாத அளவுக்கு தானே நீ இருந்திருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு லேப்டாப்பை வாங்கி மெயில் அனுப்பியிருக்காங்க. மெயில் அனுப்பிட்டு வரலான்னு தான் இருந்திருக்காங்க. நீ பசிக்குதுன்னு சொல்லியிருக்க, அதனால் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் இதை செய்யலை, இசை தான் செஞ்சுருக்கா. அவங்க ஏன் செய்யணும்? பசிக்குதுன்னு சொன்னால் நான் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன். அவங்க போயிருக்கலாம்ல, பாவம் நைட்டு அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கேன் தேவையில்லாமல். அவ செய்யாமல் வேறு யாருடா செய்ய போகிறா உனக்கு? ப்ரோ என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நான் எதுவும் சொல்லலடா அஜய். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் யார் வந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியோ அவங்கள உன் லைஃப்குள்ளே கொண்டு வா. கடவுளாக பார்த்து உனக்கு அனுப்பியிருக்காரு, கிட்டியாக பிடிச்சிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. போக போக உனக்கே புரியும். இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி வர வேண்டிய விஷயம் இல்லை அஜய். உனக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் கிடைச்சிருச்சுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து நீ மீண்டு வரணுன்றதுனால தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நீ உடனே மீண்டு வரணும்லாம் நான் சொல்லலை. ஆனால் கடவுள் உனக்கு சீக்கிரமாகவே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒருத்தவங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவங்க மூலயமா உன் பிரச்சனை தீருது அப்படின்னா, அவங்க பிரச்சனையும் ஒன்னால் தீரும் அப்படின்னா, நீ அவங்கள உன்கிட்டே வச்சுக்கிறது தானடா நல்லது. ப்ரோ எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்கள். யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். இந்த லேப்டாப்லாம் தூக்கி வச்சுட்டு வரியா? ம், வரேன் ப்ரோ, நீங்கள் போங்க. சீக்கிரமாக வாடா. எல்லா பசங்களும் அங்கே உட்காந்துருக்கானுங்க. நாளைக்கு ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம். அதோட எல்லாரும் கிளம்பிடுவீங்க. இதுக்கப்புறமும் என்னடா பண்ண போறீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு? வாங்கடா, வந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாமல் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காதென்ன. நீ ரிலாக்ஸாக இருக்கணும்னு தாண்டா விக்ரமும் ஆசைப்பட்றான். ஒன்னால அவனும் எந்த என்ஜாயும் பண்ண மாட்றான். நீ நல்லா இருந்தால் தாண்டா அவன் நல்லா இருப்பான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. வரேன் ப்ரோ, நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். சரி வா, நான் போகிறேன்னு. சே பாவம், நைட்டு அவளை கஷ்டப்படுத்திருக்கோம் தேவையும் இல்லாமல். மனசே கஷ்டமாக இருக்க, போய் அவளை பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு வந்துடலாம். குட்டி பாப்பா 2 பேரும் என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அத்தை, பூவெல்லாம் இங்கே சூப்பராக இருக்குல்ல, இதெல்லாம் எங்களுக்கு பறிச்சு கொடு. ஆமாட்டா, அங்கே சீதாக்காவும் வேலையாக இருக்காங்க, அவங்கள யாரும் விட மாட்டாங்க வெளியே. அப்புறம் உங்க கூட வந்த அக்காவை காணும். அப்புறம் இன்னொரு அக்கா வருவாங்க, அவங்க என்ன வீட்டிலேருந்தே வரலையா. அப்புறம் ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு யாரை கூப்பிட்றதுனே தெரியல. நீங்கள் தான் ஜாலியாக பேசுகிறீங்க, அதான் சரின்னு உங்களை கூட்டிட்டு வந்தோம். அது சரிதான். வீட்டில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களை கேட்டாலே தெரிஞ்சிரும் போல் இருக்கே. ஆமாட்ட, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு நாங்க நோட் பண்ணிட்டு தானே இருக்கோம். யாராவது ஜாலியா இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நாங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரிதான் சரிதான், உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். சரி, இப்போ இந்த ரோஜா பூவெல்லாம் பறித்து 2 தங்கமும் என்ன பண்ண போகிறீங்க? நாங்க எங்க சிண்டல் எல்லாம் வச்சு போட்டா அப்புறம் எங்க அம்மாவுக்குலாம் நாங்க பொக்கே மாதிரி செஞ்சு ஒரு gift கொடுக்க போறோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். அம்மாவுக்கெல்லாம் gift கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதுவும் நீங்களே மேக் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? ஆமாட்டா, நாங்களே செஞ்சு கொடுக்க போறோம். எங்க கூட இன்னும் 3 உருப்படாத தண்டங்கள்லாம் அங்க நிக்குதுங்க. நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நீங்க இதை பறிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஏண்டி, என்னை கூப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கடி போயிட்டுருக்கீங்க? இல்லட்டா, நீங்க பறிச்சுக்கிட்டே இருங்க. பறிக்கிறதுக்கு பூவெல்லாம் பறிச்சு போடுறதுக்கு ஒரு பாஸ்கெட் வேணும்ல, அதை நாங்க எடுத்துட்டு வரலாம். போய் எடுத்துக்கிட்டு எங்க கூட ஒரு 3 வீணா போன தண்டங்க சுத்துங்க பாருங்க, அதையும் கூட்டிட்டு வரோம். அது சரிதான். சரி, போயிட்டு சீக்கிரமாக வாங்கண்ணே. நாங்க வர்றதுக்குள்ள பறிச்சுக்கிட்டே இருங்கட்டா, வந்துருவோம் நாங்க. சரிடாம்மா, போயிட்டு வாங்க, நான் பறித்து வைக்கிறேண்ணே. வரும்போது ஜான்சி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு வாங்கண்ணா உங்களை. சரி அத்தா. குழந்தைங்க கூட இருக்கும்போது நேரம் போகிறதே தெரிய மாட்டுது. அதுங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ ரோஜாப்பூ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே வாசனையே ஒரு மாதிரியாக இருக்கே. சரி, பறிச்சு வைப்போம். வந்து அதை வேற கேட்பாளுங்க, என்னத்தை இவ்வளோ நேரமாக பறிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. வில்லேஜ் தான், எவ்வளோ பூ பாரு. நம்ம ஊர்லலாம் ஒரு செடி வச்சாலே பூக்காது ஒரு பூவு. அதை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். இந்த அட்மாஸ்பியருக்கு செடிலாம் நல்லா தழையாக வளர்ந்து இவ்வளோ ரோஸ் செடி நல்லா ஆர்ச் மாதிரி கட்டி வச்சுருக்காங்களே. இந்த இடம் எங்கேருந்து நம்மளே 2 நாளும் நோட் பண்ணல. இந்த பிள்ளைங்க எல்லா இடத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்குமா? சரி, பறிப்போம். நம்மளுக்கு கை கட்டின தூரம் வரைக்கும் பறிப்போம். ஆள் வேறு யாரையும் காணும், லைட்டாக பயமாக தான் இருக்குது. சரி, பறிச்சுக்கிட்டு இருப்போம். அவளுங்க தான் உடனே வரேன்ட்டு போயிருக்காளுங்களே, வரட்டும். இன்னுமா பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்காளுங்க இவளுங்க, ஆளை காணும். லைட்டாக பயமாக தான் இருக்குது, தனியாக இருக்க. பறிப்போம். இங்கே என்ன பண்ணுறா தனியாக நின்றுக்கிட்டு? அதுவும் பூவே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. கிட்ட போய் அவகிட்ட பேசவும் பயமாக தான் இருக்குது. சும்மாவே ஆடுவா. நைட்டு என்னென்ன பாடா படுத்தணும்னு தெரில. இப்போ சலங்கை கட்டிக்கிட்டு வேற ஆடுவா. நம்ம தேங்க்ஸ் ஒரு சாரின்னு சொல்ல வந்தோம். இவ என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. கிட்ட போகலாமா வேணாமா? அவர் அம்மான் கூட்டத்துக்கு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? நம்ம ஆழ் மனசுக்குள்ளே ஏன் அப்படி இருக்குது? புதுசாக அவர் நம்மளை கூட்டதுனால அப்படி இருக்கோ? இல்லை, இனிமேல் நம்ம அவர்கிட்ட போய் பேசவே கூடாது. என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் கேட்டுட்டு வந்துடணும். அவர் ஆழ் மனசில் ஆனால் ஏதோ ஒரு எண்ணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதை வளர விடாமல் தடுத்துடணும். நம்ம அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா தான் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது இனிமேல். வைத்தியமாகவே ஆயிட்டாளா? தனியாக நின்று ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா, என்ன சொல்கிறா? அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த ராம்ப்ரோ வேறு எப்போ வராருன்னு தெரியலையே. அவர் வந்துட்டாருன்னா நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம். அவர்கிட்ட பேசுகிறதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படியும் சாரியும் தேங்க்ஸும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவள் பண்ண ஹெல்ப்பு சின்ன ஹெல்ப்பு கிடையாது. எது திட்டாலும் பார்த்துக்கலாம். கிட்ட போவோம்.
இசை யார் இங்கே நம்மளை கூப்பிட்றா? காதில் விழுதா இல்லையா இல்லை வேணுன்னே திரும்பாமல் இருக்காளா? ஏய் இசை, யாரா அவன்? தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணும். இனியும் நம்மளை பார்க்க வந்திருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? ச்சே, அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாதே. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? என்ன தேடிட்டு வந்திருக்கீங்க? நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டுக்கு சாரி, அப்புறம் நைட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, எவ்வளோ அசால்ட்டாக சாரி தேங்க்ஸ்ன்றுச்சு பார்த்தியா? அப்பா சாமி, இதுக்கு ஊற்றி விட்டு பேசினா தான் மனுஷன் நிம்மதியாக பேசலாம் போல். நார்மலாக பேசினா நம்மளை மென்டல் ஆக்கணும் போல் இருக்கே. ஓகே சார், உங்கள் சாரியும் தேங்க்ஸையும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் என்ன தேடிட்டு வந்தீங்களா? ஆமாம், தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால ஒரு சாரியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னமோ கொரியர் கொடுக்க வந்த மாதிரியே சொல்கிறான் பைத்தியக்காரன். இவனுக்கெல்லாம் நைட்டு சோறு ஊட்டினோம் பார்த்தியா? எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கு. வேணாம், நம்மள அது டீப்பாக போகாதது தான் நல்லது. என்ன இசை, நான் சொன்ன சாரியும் தேங்க்ஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க தானே? ஐயோ, லீவ் லெட்டரே தான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சார். கீழே சைன் கூட பண்ணிட்டேன், இந்த சாரியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. போதுமா? ஓகே குட், நான் போயிட்டு வரேன். தயவு செஞ்சு போங்க சார். சீடு மூஞ்சி எப்படி போது பாரான் பேசிட்டு. நைட்டு மடியில் படுத்து உருண்டுக்கிட்டு கிடந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை போல். அப்படியே அது ஞாபகம் இருந்தால் மட்டும் இது என்ன சொல்ல போகுது? ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ். யப்பா, இந்த ஸ்டைலில் யாரும் சாரி தேங்க்ஸ் சொல்லி வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டோமா? நம்ம பூவியாச்சும் பேசிருக்கலாம். இதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் 5 நிமிஷம் வேஸ்ட் டைம். உங்ககிட்ட வேறு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல இசை. ஆனால் என் ஆள் மனசுக்குள்ளே நீ ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற. அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எனக்கு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் யாரும் வேணாம். என் லைஃபோட பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்க நான் விரும்பல. இவர் பேசுனா நம்மளுக்கு என்ன, பேசலனா நம்மளுக்கு என்ன? நம்ம வேலையை பார்ப்போம். இவரை பற்றி நினைக்கக்கூடாது இதுக்கப்புறம். அஜய், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்படி தான் நீ இருக்கணும். உன் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்காத. இசை, நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நீ எதை சேஞ்ச் பண்ணிக்காதானே? நம்ம போவோம். போகிறாரோ? காதல் வந்து கெடுத்த பின் கவிதைகள் படிக்கிறேன். தோழிகளை தவிர்க்கிறேன், உன்னை தேடி வருகிறேன். தாய் தந்தை இருந்தும் என் தனிமையில் தவிக்கிறேன். சொந்தமாய் நீ வா, பிழைக்கிறேன். எந்தன் வீட்டு சொந்தம் என்று நேற்று வரை நினைத்தவள் உன் வீட்டில் கூடி வர நினைக்கிறேன். உன்னை காதலித்த கணமே உனக்குள் வந்தேன். கண்